கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அதனாலதான் பவுல் மிக அழகாக சொல்லுகிறார் இந்த கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே, தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ தொடர்ந்து நாங்கள் வாசித்த கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தை இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் அப்பா. இறை வார்த்தையின் மறைவுண்மைகளை எடுத்து தாரும் ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஞானத்தை தாங்கப்பா. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 31ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட. ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். மனிதரை குறித்து பாராட்ட இல்லை, ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். இரண்டாவது காரியம் 26ஆம் வசனம் வாசிப்போம். எனவே சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆமென். அழைக்கப்பட்ட நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய அழைக்கப்பட்ட நிலை, நம்ம எந்த நிலையில் இருந்தோம், இன்னைக்கு எந்த நிலையில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வருகிறார் என்ற அழைக்கப்பட்ட நிலை. எங்கோ இருந்தோம், எங்கோ வாழ்ந்தோம். ஆனால் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை ஒருமனப்படுத்தி நம்மை தேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார். எனவே அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய அழைக்கப்பட்ட நிலை, உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்து காத்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்து காத்தீரே. உம்மை பாடாமல்
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் சொல்லி சங்கீதம் 105 1-2 வசனங்கள் மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்தது. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 105 1-2 வசனங்கள் வேகமாய். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்களுக்கு அறிய செய்தல் நற்செய்தியின் பணி. ஆமென். ஆமென். அவர் செய்த ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். அதனால தான் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் 18ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும் கடவுளின் வல்லமை குறித்து. வாசிக்க கேட்போம் 18ஆம் வசனம். ஆமென். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஆமென். ஆமன் பாண்டவர்களே, சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அல்லேலூயா. கடவுளுடைய வல்லமை. அதனால தான் சொல்றாரு, ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அறிஞர்களின் அறிவை இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே, அறிவாளி எங்கே, வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா. இந்த உலகம் மடமை என்று ஆண்டவர் காட்டிவிட்டார். இந்த உலக போக்கில் வாழ்கிறோம். உலக சந்தோஷம், உலக நமக்கு என்ன? ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அழைக்கப்பட்ட நிலையை ஒவ்வொரு நாளும் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். எனவே பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். 24ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது, ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமாய் இருக்கிறார். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். அப்படி என்றால் கடவுளுடைய வல்லமை கிறிஸ்து, அவருடைய ஞானம் என்று சொன்னால் அது கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால்தான் 25ஆம் வசனத்தில் இன்னும் அழகாக சொல்லப்படுது, மனித ஞானத்தை விட
மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை. ஞானம் மிக்கது. ஆமென். ஞானம் மிக்கது. மனித வலிமை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. எனவே பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் ஆமென். நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால், அந்த உறுதிப்படுத்துதலுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதனால தான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே. ஆமென். நற்செய்தியை அறிவிக்கவே. அது எப்படி? மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இச்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். அதனால தான் 1ஆம் அதிகாரம் 1-3 வரை ஒரு சில 2வது வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்ட உள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளும் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று பவுல் அழகா வார்த்தை சொல்றார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே அந்த வாழ்த்துக்களை குறித்து பார்த்தோம். 22 வாழ்த்துக்கள். இங்கே தொடர்ந்து வாழ்த்தும் நன்றியும் சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய கடிதங்களிலே அதனால தான் அழகா சொல்றார் பாருங்க. தம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இறைவார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், எல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்றாரு சொன்னால் அது எப்படி என்று சொன்னால் 5ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. ஏனெனில் நீங்கள் உடன் இணைக்கப்பட்டு சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள். ஆமென். கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு, ஒரு முறை வாசித்தால் போதும். நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு பேசுறதுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு, வார்த்தைகளை வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு நாம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அந்த சொல்வன்மை நிறை அறிவும் பெற்றிருக்கிறோம். ஆமென். எல்லா வகையிலும் செல்வர்கள். ஆண்டவரை குறித்து வார்த்தைகளை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதனால தான் சகோதர சகோதரிகளே, 10ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. சகோதர சகோதரிகளே, பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். ஒத்த கருத்துள்ளவர்களாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்றுள்ளோம். அப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், கிறிஸ்துவின் பெயரால் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க. ஒத்த கருத்து, எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கணும். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு.
இன்னைக்கு பிளவு தான். பிசாசு சோதனையை கொண்டு வருவான். அதுக்கு அடிமையாகி அதுக்கு முதல்ல அவன் பிளான் பண்ணிடுவான். இன்றைக்கி என்ன பிளவு பண்ணலாம், எப்படி இந்த ஜப வழிபாடை டிஸ்டர்ப் பண்ணலாம், இதை வாசிக்காமல் ஜபிக்காமல் துதிக்காமல் எப்படி கலகம் உண்டாக்கலாம், அவன் முதல்ல பிளான் பண்ணிடுவான். அதனால தான் உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். அதனால தான் சொல்கிறார் பாருங்க 11 என்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவு இருப்பதாக எனக்கு தெரிவித்துள்ளனர். உண்மையும் நேர்மையுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் என்பார்களே. அதனால தான் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? கிறிஸ்து இப்படி உங்களுக்காக கிறிஸ்து எங்கேயாவது பிளவுபட்டாரா? இல்லையே. இன்னைக்கு பிளவு, திருச்சபையில் பிளவு, அநேக சபைகள் பிரிந்து போனாங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு ஞானம், எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த விஷயத்தில் நாங்கள் போகிறோம். அதனால தான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க இறுதி வரை நம்மை உறுதிப்படுத்த ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் திருமுழுக்கு கொடுப்பதற்கு மட்டுமல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் என்று தூய பவுல் அழகாக சொல்லுவார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களின் நற்செய்தியை அறிவித்தலாகாதே. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி போதிக்கக்கூடாது. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை. அதனால்தான் 20ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே, அறிவாளி எங்கே, வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமையென கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? அதனால தான் 21ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் மடமை என கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். ஆமென். அதனால தான் 24ஆம் வசனம், அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்துவின் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக இருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில். எனவே அழைக்கப்பட்ட நிலையை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்தல் அவசியம். நீங்கள் அழைக்கப்பட்ட நிலை, எந்த நிலையில் நீ இருந்த, எந்த நிலையில் நீ இப்போ இருக்கிற, அந்த அழைக்கப்பட்ட பழசு மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஈகோ, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதும், அதாவது போர் சேவகர் என்ன பண்ணுறான், அந்த போருக்கு போகிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டோம்னா உடனே பெரிய போர் வீரன், நான் ரொம்ப வீரன் என்று சொல்லக்கூடாது. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதும், கொஞ்சம் இறைவார்த்தை தெரிஞ்சதும், கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சதும் நமக்குள்ள பெருமை பாராட்டுகிறோம். அதான் பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். எவரும் கடவுள் முன், 29ஆம் வசனம் வாசிப்போம். எவரும் கடவுள் முன்
எவரும் கடவுள் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். ஆமென். அவரால் தான் நீங்கள் ஆமென். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டக்கூடாது. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கடவுள் முன் பெருமை பாராட்டக்கூடாது. நமக்குள்ள அந்த பெருமை, தற்புகழ்ச்சி, அகங்காரம், ஈகோ, வெறுப்பு, வைராக்கியம், நான் என்ற திமிர், அதையெல்லாம் மூட்டை கட்டி போடுங்க. உங்களுள் ஞானி எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். அதனால தான் மடமை என உலகம் கருதுபவற்றை ஆண்டவர் தேர்ந்து, யார் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்கள தூக்கி எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அதிபுத்திசாலி ஆண்டவருக்கு தேவையில்லை. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவர் வார்த்தையை கேட்டு அவர் சொல்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த எருசலேமிற்கு வரும்பொழுது ஒரு கழுதைக்குட்டி கட்டப்பட்டிருக்கும். அவர் நினைச்சிருந்தா யூத ராஜ சிங்கம் ஒரு குதிரையை கொண்டு வாங்கப்பா, இல்லாட்டி ஒரு பெரிய ஒட்டகம் கொண்டு வாங்கப்பா, இல்லாட்டி யானையை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு எதன் மீது அமர்ந்தார்? ஒரு சாதாரண கழுதை குட்டி மேலே. அல்லேலூயா. கட்டப்பட்ட அந்த கழுதை குட்டி தான் ஆண்டவருக்கு தேவை. கட்டப்பட்ட கழுதை குட்டி அது போதும் அவருக்கு. அது மேலே அழகாக அது அந்த மவுஸ் வந்துடும். அதுக்கு மேலே அந்த சீடர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அது மேலே போடுறாங்க. வஸ்திரங்களை போடவும் அவங்க சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் கழட்டி போடுறாங்கன்னு சொன்னால் அது விலை உயர்ந்த வஸ்திரங்கள். இயேசு அமர வேண்டும் என்று சொன்னால் அது கழுதைக்குட்டின்னு பார்க்காம இயேசு அமர்றாருன்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்குட்டி மேலே போடுறாங்க. மக்கள் ரோடு பூரா இலைகளையும் தலைகளையும் ஒடித்து அப்படியே மேட் மாதிரி போடுறாங்க. அந்த கழுதைக்குட்டி எவ்வளோ மவுசோடு வருது. இயேசு அதன் மீது அமர்ந்ததுனால் அந்த கழுதைக்குட்டிக்கு அவ்வளோ மவுசு. அதே கழுதைக்குட்டி அவர் இறங்கிட்டாருன்னு சொன்னால் அந்த கழுதைக்குட்டி மறுபடியும் போய் மூலையில் நின்றுடும். அதனால தான் அவர் சொல்லுவார், இதை கட்டப்பட்டிருக்கின்ற கழுதைக்குட்டியை அவிழ்த்து வாருங்கள் என்று சொல்லுவார். அதை அவிழ்த்தவர் யாராவது கேட்டால் சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு தேவை. நம்ம ஆண்டவர்கிட்ட நீ கேட்போம், ஆண்டவரே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், கழுதைக்குட்டி ஆண்டவரே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், சாத்தான் வலையில் விழுந்து கட்டப்பட்டிருக்கிறேன், நான் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பார்க்கணும் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே அணைத்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு நிமிஷம் போதும். அவர் நினைச்சாருன்னா ஒரே நொடி ஒன்றுமில்லாம் போயிடுவோம். அவருடைய சமூகத்தில் உண்மையாய் நேர்மையாய் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். ஒவ்வொரு நிமிஷமும் நான் இவ்வளோ மெசேஜ் கொடுக்குறேன், இவ்வளோ பாடுறேன், இவ்வளோ ஸ்துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி எனக்குள்ள எந்த பெருமையும் இருக்கக்கூடாது. ஆமென்.
அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களை எடுத்து சொல்ல 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 என்னையே நான் தாழ்த்தி ஆவியானவர் அந்த பாடல்களை தருவார். நான் இந்த நிலையில் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லைப்பா, எனக்கு சொல்லித்தரக்கூடிய வல்லமை இல்லைப்பா, எனக்குள்ள ஒன்றுமே இல்லைப்பா, நான் வெறும் களிமண் ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் பொழுதும் நமக்குள்ள அந்த தாழ்ச்சி வந்துடணும். இல்லைன்றால் கட்டுக்கடங்காமல் போயிடுவோம். அதனால தான் 27ஆம் வசனத்தில் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். ஒன்றுக்கு உதவாத சும்மா மீன் பிடிக்கிற பேதுருவை தான் ஆண்டவர் திருச்சபையை கட்டி எடுப்பதற்காக தெரிந்து கொண்டார். ஆனால் பவுல் ஞானி, எல்லா சட்ட புத்தகங்களையும் படித்து தெரிந்தவர், பழைய ஏற்பாட்டு நூல்களை எல்லாம் அறிந்தவர். ஆனால் அவரை எது கொண்டு வர்றாருன்னு சொன்னால், புறஜாதி மக்களுக்கு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பெருமை, கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வருகின்ற சவுலை வீழ்த்தினார். அவன் வீழ்ந்தான். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறான். நீ துன்புறுத்த இயேசு நானே என்ற வார்த்தையை கேட்டான். 3 நாட்கள் கண் பார்வையற்று இருந்தான். ஆண்டோடைய வார்த்தை அனனியா மூலமாக அருளப்பட்டது. அவனை செபிக்க வைத்தார். இன்று பவுல் 14 திருமுகங்களை எழுதி அவனுடைய வார்த்தைகளை மிக அழகாக கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தை எப்படி எழுதுகிறார் பாருங்க. ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூல் எழுதியுள்ளது என்று அந்த சவுலை ஆகிய பவுலை ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். வெளிப்பாடை கொடுக்கிறார். வெளிப்பாடு வேணும். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன அழகா வாழ்த்து சொன்னார் பாருங்க. அந்த 16ஆம் அதிகாரத்தில் 22 வாழ்த்துக்கள். இத்தனை வாழ்த்தையை நம்ம கேட்டு புரிந்து கொண்டு நம்முடைய நிலை எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை மனித வலிமை விட அவருடைய வலுவின்மை ஆமன் பார்த்தவர்களே. அதனாலதான் அந்த யூதர்களுக்கு அவருடைய சிலுவை தடைக்கல்லாக இருந்தது. ஆனால் 23ஆம் வசனத்தில் பவுல் சொல்றார் பாருங்க, ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாக இருந்தது. ஆனால் அழைக்கப்பட்டவரை நமக்கோ, அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை தாழ்த்துவோம். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும். ஒத்த கருத்துள்ளவர்களாய் இருக்க ஜெபிப்போம். நமக்குள்ள பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருப்போம். சண்டை சச்சரவுகள் வேண்டாம். கிறிஸ்து இப்படி பிளவுபடுவாரா? கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? நாம் கிறிஸ்துவின் உடல் உறுப்புகள். அவர் நமக்கு தலை. இப்படி பிளவுபட்டு இருக்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்க. எனவே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க
அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆவியாரிடத்திலே ஜெபிப்போம். இறுதி ஜெபம். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு அப்பா, இந்த கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுவே என்று வாழ்த்துகளோடு கூடி, கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் என்ற சிந்தனையோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நாங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாது இருக்க எங்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்பிக்கைக்குரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் ஒத்த கருத்துடையவர்களாய் எங்களுடைய பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருந்து மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களின் நற்செய்தியை அறிவிக்காமல் கிறிஸ்து நமக்கு திருச்சபையின் தலையாயிருப்பதைப் போல நாங்களும் நம்முடைய உடன் உறுப்புகளாக இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரத்தை தியானிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார், வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார் என்ற எங்களை தேர்ந்தெடுத்து எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி நீர் எங்களை இப்படி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மால் தான் நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, கடவுளிலிருந்து வரும் ஞானம் நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் என்ற சிந்தனையோடு, எனவே நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பார்த்து கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும், உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது என்ற சிந்தனையை கொடுத்தீர் ஆண்டவரே. நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றி அது மற்றவர்களுக்கு தடைக்கல்லாக இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் ஆகிய எங்களுக்கோ மீட்பு பெறும் எங்களுக்கோ அது உம்முடைய வல்லமை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த முதல் அதிகாரத்திலே நீர் எங்களுக்கு வலுவூட்டினீர் அப்பா. எனக்கு வலுவூட்டுவர்களை துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு சக்தி அளிப்பவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மால் மாத்திரம் கூடும் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும்
தானே எவ்வேளையும் ஐயா நீ தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த மாலை பொழுதினிலே நீர் எங்களோடு உடனிருந்து வலுவற்ற நிலையில் இருந்த என்னை வலுவற்றவனாக வல்லவை பெற்றவனாக நீர் நடத்தி தந்தீரே, உமக்கு நன்றியப்பா. இதோ யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் வராத பிள்ளைகள் இதை யூடியூப் மூலமாக கேட்கும்படி செய்யப்போகும் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய இறைவார்த்தையின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. பெருமை பாராட்ட விரும்புகிற எவரும் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்ற சிந்தனையோடு நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பார்த்து வாழ சிலுவை பற்றிய செய்தி மற்றவர்களுக்கும் மடமையாக இருக்கலாம், அழிந்து போகிறவர்களுக்கும் மடமையாக இருக்கலாம். மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்பதை உணர்த்தினீரே அப்பா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நாங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாத இருக்க இறுதி வரை நீர் எங்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அலைச்சல்களை அறிந்தவரேன்னு சொல்லி என்னோடு பேசினீரப்பா. என் வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இதோ இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே, எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. பதில் தந்தீரே அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின்